ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சில் வித் லோக்கி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த இந்த கோஸ்ட் வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பத்து லைட்டில் நின்று தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் உள்ளே போயிட்டு வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, உனக்கு எப்படி இருக்கு இப்போ இந்த டைம்? இந்த ஒரு ஃபீலுமே தெரியல. மேபி உள்ளே போனால் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. உனக்கு எப்படி கூட இருக்கு? வரும்போதே பயமா தான் இருந்தது. இதுக்கப்புறம் உள்ள போய் என்ன நடக்க போகுது தெரியல. ஜாலியாக இருக்கு ப்ரோ, ஜாலியாக இருக்கு ப்ரோ. உனக்கு ப்ரோ? அது ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பார்ப்போம், இப்படியே போகிற மாதிரியே திரும்பி வருமான்னு பார்க்கலாம். ஓகே, போகலாமா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பிளேஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும், வீடியோ எடுத்ததே நான் தான், எனக்கும் தெரியும். அதுதான் வந்து நான் சொல்ல வரது ஃபுல்லாக கேளுங்க. இந்த இடம் என்னன்னு தெரியும், ஆனால் இங்கே என்ன நடந்துக்குதுன்னு தெரியுமா? எதுவுமே நடக்கலையா? உனக்கு எதுனா தெரியுமாப்பா? எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு தெரியும், ஆனால் நான் வீட்டுக்கு போயிடுறேன். சரி, நான் சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க. இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம்ல, விஜய் பக்கத்துல வாடா. இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம்ல, பின்னாடி ஒருத்தர் ஓடி வந்தேன். நான் இந்த பக்கம் ஓடி போடுவேன். சரி கேளு. எனக்கு ஒரு மாதிரிதான். வெயிட், எனக்கு பக்கம் தான் இருக்கு. அதெல்லாம் பேசாம கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நான் உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னா சொல்ல விரும்பல. என்னடா இது வீடியோ? பேயாவது பாயாவது வீட்டுக்கு போலாம். ப்ரோ, அவனுக்கு காமியா? பேயாவது பாயாவது வேற பேசுறான். நீ எப்படி பின்னாடி விட்டுட்டு போய்ங்கடா? ஐயோ, வண்டி உள்ள தள்ளி என்னத்துலடா நம்ம நின்னு கண்டென்ட் தந்தல்ல பேசினல்ல, அந்த பக்கம் தான். அங்க வந்து அவரு கேட்டுங்கறான் கேள்விய. ஐயோ கைஸ், நாங்க வந்து ஓகே, பெரிய பிரச்சனையா இடம் போடுது. நாங்க வந்து இங்க கிளம்புறோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லு. அங்க போலீஸ் நின்னுந்தாங்க. அவங்க நம்ம வீடியோ எடுத்துல பேசினாங்கல்ல, ஒருத்தர் அங்க இதுவாண்ட உட்காந்தீங்கன்னா. ஆமா, அவங்கள கிட்ட நம்ம கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் கேட்டாங்க, ஏது கேட்டாங்களா தெரியல. சரி, வண்டி உள்ள விட்டுருவோம், அவ்வளவுதான். சரி ஓகே கைஸ், இது வந்து ரொம்ப அன்சேஃபான பிளேஸா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நாங்க வந்து வேற எதனா ஸ்பாட் பாக்குறோம். உள்ள போயிட்டு பாத்து எப்படி போறீங்க அப்படியே பாத்துட்டாங்க. கொஞ்சம் பாத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நாங்க வெளியே போயிட்டு வண்டி வெளியே நிக்கிறோம். பத்திரமா பேசிக்கிறோம் ப்ரோ. டார்ச் ஆஃப் பண்றேன். டார்ச் ஆஃப் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் டார்ச் ஆஃப் பண்ணியா? ஐயோ லோக்கி, லைட்டா மாறியா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்களாம் இப்போ வெளியே போகிறோம். ஏன்னா இது வந்து உண்மையாகவே ரொம்ப ஹாண்டடான பிளேஸு. போலீஸ் ரைடு வராங்க, அதாவது போலீஸ் ரவுன்சிங்கில் இருக்காங்களா இந்த பிளேஸில். இப்போ தான் ஆகாஷ் ஃபோன் பண்ணான். இப்போ அவங்க 2 பேர் மட்டும் வந்து சும்மா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அவங்கன்னா பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கிறேன். நாங்கள் வந்தோம், ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதாவது போலீஸ் எதனா வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் இவங்க கொஞ்ச தூரம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ வெளியே போகிறோம். ஓகே, வெளியே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து ஒரு தனிமையாக நிற்கிற இடத்துல நின்று எல்லாரும் பேசுகிறோம். பார்த்துட்டு ஓட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. லைட் அப்படியே நவுத்திக்கோ. இது லைட்டு டேட் காடே பாய் சொல்றா. வரம்போ. எனக்கே பயமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு உண்மையை சொல்லிட்டா, இந்த இடத்துல வரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல வந்து நான் சார்ட்ஸ் வீட்டு எடுத்துட்டு போனேன்ல,
அப்போத்துலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஹாண்டடான கனவுலாம் வந்துச்சு. எப்படி தெரியுமா, ஒரு நாள் வந்து காலையில் 5:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரோ? நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் ஐதுருவேன். இல்லை உண்மையாகவே ப்ரோ. டென்ஷன்ல அடிச்சிருந்தா சொல்றா அப்பலாம் போலீஸ்காரங்க எல்லாம் இருக்கிறாங்களா? அது கூட பிரச்சனை இல்லை bro. அவனுங்க காலி வச்சா. அவனுங்க வண்டி நிக்குது பிளஸ் உள்ள டார்ச் லைட் இருந்தா கண்டிப்பா உள்ள வருவாங்க. இல்ல நீ வச்சுக்கிறியா நேரமா வச்சுக்கிறியாதுன்னு கேட்டேன். சரி அவன் ஒரே கையில வச்சுக்கிறான். அந்த விட்டா பரவாயில்ல. சும்மா கரை கேஸ் தூக்கி போட்டு உட்கார வச்சிட்டானா அதுதான் ரைட்டா பாத்துட்டு அப்படியே பர்ஃபெக்டா மாட்டிக்கிது எங்கேயோ. காக்காவா கொக்காந்து இல்ல கேக்குதா? வலிக்குதா? கூட இருக்கு மரம். இது நல்லா தான் பார்க்கறதுக்கு மரம். போ வயிறு மதம் தெரியல. ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரே வை தான் போகுது. அவங்க எல்லாம் ஓட்டிருப்பாங்க. சரி போலாமா? சரி டக்குது இதெல்லாம் முடியல கடி வேற கிடந்தாங்க. அதுதான். சரி அவன்தான் அதுவும் அவன் சைடு வந்தோம். கைஸ் வழியே தெரியல கைஸ் எப்படியும் வந்தோம்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் போல. இதுவா இல்லை இதுதான். A few moments later. இல்லீகலாக நடந்துக்குது அவ்வளோதான். இல்லீகல் விஷயம் நிறைய நடந்திருக்கு. சரி இப்போ எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. போய் சாப்பிட அந்த மாதிரி யாருக்கு அதிகமா பிசு தட்டிச்சு ஐயோ இவனு தட்டிச்சு போலிக்குது. போலாம். எனக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு பயமா இருக்குது. எதனா வந்து கை பிடிச்சி தூக்கி போயிடுமான்ட்டு. இவனுக்கு முன்னாடி போய்ங்கிறா, இவன் எனக்கு முன்னாடி போய்ங்கிறா. அப்படியே காலை தொத்தினே இடம் பார்க்க பின்ன எப்படி இருக்கு? இந்த மாதிரி லைட் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எப்படா லைட் இருக்கிற இடத்துல எப்படா போய் கோஸ்ட் வீடியோ எடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு போயிட்டு வந்து காஞ்சனா படமே மேலு லைட் இருக்கும் போதே பேய் வருது. இது பெருமா இருந்தது. சாமி சொல்லி பேய் வருது. வாயா போல ரவுண்ட்ஸ் போன ரிட்டர்ன் வந்து போறான். வரட்டும். அவர் இந்த பக்கம் நிக்க வச்சலாம் கண்டென்ட்டுக்கு. அன்னைக்கு நிக்க வச்சிருந்தேன். இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ற சொல்லிட்டா? போலீஸ்கார் ஒருத்தர். சரி என்ன தப்பி தயிர் விட இதுல கூப்பிட்றாதீங்க டெஸ்ட் பண்றேன்ட்டு நான் வரல. நான் ஒரு வீடியோடா கண்டென்ட்டே இல்லாம போறோம்டா. இல்லாம வந்துட்டோம்னா யார் போடுறது? இல்லாம வந்துட்டோம்னா யார் போடுறது? இன்னும் வரைக்கும் வரும். 2 எல்லாம் போட முடியாது வச்சு. பார்ட் 1 இல்ல முடிஞ்சே போச்சு. அவ்வளவுதான். இங்கதான் முடிச்சிட்டுமே. ஒன்ஸ் மோர் போலாமா? போலாமா? இது போட விட்டுருன்ற. டேய் இல்ல கேட்டுருக்கான். நீ ஆகாஷ் போன் பண்ணலனா லைட்டா இன்னும் உள்ள போயிருந்தா பயமா இருக்கு. நான் பயத்துக்கிட்ட அடங்கினே ஆகாஷ் போன் பண்ணலனா போயிட்டு இருக்கோம். அவன் போன் பண்ண உடனே இன்னும் இதுவாயிடுச்சு. இந்த பக்கம் எதனா ஆயிட போகுது. காஞ்சனா படத்துல பீச்ல போகும்போது ஒரு ஃபீல் வரும் பத்தியா படம் பார்க்கும்போது அதுக்கு 3 மடங்கு இருந்தது எனக்கு பாங்க. என்னது புரியல? காஞ்சனா படத்துல இந்த பீச் மணல்ல சல்லு சல்லுன்னு ஓடும் பத்தியா, அப்போ அந்த ஒரு பயம் வரும் பாரு. அங்க போன இந்த மாதிரி இருந்தது. போலீஸ் சவுண்ட் எப்படி கேட்கும் அதே மாதிரி இப்ப கேக்குது பாத்தியா லைட்டா அந்த மாதிரி அதிகமா கேட்டுச்சாங்க. அந்த லைட் ஆன் பண்ணவே டக்குன்னு ஆன் பண்ணவே டபுளா தெரிஞ்சது போரு. டக்குன்னு புடிச்சிக்கினே விஜய் இருறா அப்படின்ட்டு. ஐயோ உனக்கு எப்படா இருந்துச்சு நீ சொல்றா? நீ தான் ரொம்ப பயந்தா. லைட்டா நம்ம போலீஸ் சவுண்ட் எல்லாம் கேட்கும் பாத்தியா அந்த மாதிரி என் காதுல ஃபீல் ஆயிடுச்சு. கேக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் என்னடா இது மதிக்கட்டான் சொல்லி இன்னும் போயிடணும் மச்சாவா தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பயத்துல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். அன்பார்ச்சுனேட்லி நாங்க உள்ள வரைக்கும் போயிட்டோம். அதாவது லாஸ்டா வீடியோ போட்டல அது வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆகாஷ் கால் பண்ணான். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த நைட்ல. உண்மையாவே அந்த இடம் ரொம்ப ரிஸ்க், ஃபாரஸ்டான ஏரியா. எக்ஸ்ப்ளோர் பண்ண எதுனா பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த இடத்துல வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் அதிகமா இருக்கு. பயம் வரணும் மட்டும் தனியா போயிட்டு கொஞ்சம் தூரம் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க வீடியோ. நெக்ஸ்ட் கோஸ்ட் வீடியோ வேணான்னு சொல்லிட்டு விஜய் சொல்றான். அதை பத்தி விஜயே சொல்லுவான். கண்டென்ட் யோசிங்க. நான் வரேன்.
ஆனா இந்த கோஸ்ட் வீடியோ மட்டும் வேணாம். ஏய் கண்ணு கடிக்குதுடா. போலீஸ் இருக்கவே தான் நம்ம வெளியே வந்தோம், இல்லைன்னா வந்திருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. அங்கேயே சம்மதி ஆயிட்டு இருக்கோம். ஆகாஷ் ஃபோன் பண்ணி நல்ல வேலை பார்த்துட்டேன்றாரு. சரி ப்ரோ, உங்களுக்காக இன்னொரு பிளேஸ் போறோம். இதே மாதிரி மீண்டுமா இன்னொரு பிளேஸ் போறோம். ஆனா இப்ப காடா போல, பயணம் தொடரும். காடா போக மாட்டோம். வேற எங்க? ஒரு இது பயஞ்ச வீடா பார்த்து போறோம். யோ இதே பிளேஸ் ரிட்டர்ன் வரலையா? இதே பிளேஸ் ரிட்டர்ன் வரலாமா? எனக்கு ஓகே, பட் ஆனா போலீஸ் கூட வரலாம். இப்போ வருண் ஆசைப்படுறதுனால இன்னொரு பிளேஸ் கண்டிப்பா யோசிக்கிறோம். அந்த பிளேஸுக்கு போறோம். விஜய் நீ கவலைப்படாத, அந்த பிளேஸ்ல எதுவுமே நடக்காது. பாத்துக்கலாம். எதுவுமே நடக்காத பிளேஸ்ல போய் நம்ம ப்ரோ எதுவுமே நடக்காதுன்னா அவனுக்கு எதுவுமே நடக்காது. ஆமா, பைக் போட்டுக்கிட்டுருவான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறான். இப்போ போன் பண்ணான், கோலிக்கு போன் பண்ணான். ஒருத்தன் 4 நாள் முன்னாடி சொன்னான், சரி வரம்பா அப்படின்ட்டு. நேத்துல வரலன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு கேட்டா சரி வரேன் அப்படின்னா போன் பண்ணா இப்ப வரைக்கும் போன் எடுக்கல. மேபி பயத்துல வீட்டுல தூங்கிடலாம். ஏசப்பான பாவம் பண்ணி போகக்கூடாது. ஹலோ ஹலோ, என்ன ப்ரோ, எங்க என்ன ப்ரோ போன் பண்ண எடுக்கவே இல்ல? சஞ்சய்ண்ணா வரக்கூடாததுக்கு வந்து மாட்டிக்கணும்ண்ணா, காப்பாத்துனா என்ன மட்டும். அவனே காப்பாத்திதான் வீட்டுல உட்காந்துக்கிறான், நீ வேற அவனை வேற சொல்ற. ஒண்ணு கூப்பிட்டுங்கண்ணா. யாரு குமார்? யாரு கூட குமாரு? இதுக்குதான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டு போறீங்கன்ட்டு. ஓகே, விளையாட்டு செய்திகள் முடிவு வரோம். நன்றி. சரி, தலை குளிச்சு நெக்ஸ்ட் டைம் தலை குளிச்சுட்டு தலைவனாவுதான் அவனுக்கு வழியில அங்கே விட்டு உடம்புல பார்த்துட்டு இருப்பான். வந்து குளிச்சுன்னா சரிங்க. நம்ம வந்து இன்னொரு கோஸ்ட் வீடியோ பார்ப்போம். இதுல எதையும் பார்க்க முடியல. என்ன பார்க்க மாட்டீங்க? நான் வரமாட்டேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சத்தியமா சொல்றேன், பரமசிவத்தை கூட்டிட்டு போறோம். தலைகள் நின்னா நான் வரமாட்டேன். தலைகீழ நின்னாலும் காலை சுத்திக்கின்னு வருவோம். ஓகே, அந்த வாட்டி போறோம், பண்றோம், பிளாஸ்ட் பண்றோம், அந்த வாட்டி போறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எதுனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கோஸ்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி இடம்லாம் சொல்லாதீங்க. நல்ல இடமா, கோஸ்ட் இருக்கிற இடமா பார்த்து சொல்லுங்க. கோஸ்ட் இருக்குதா இல்லையா தெரியாது, தெரியும் பயம். கோஸ்ட் இருக்குதா பார்த்து இடம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பேர் சிலுவை நான் கட்டின வந்துருவேன். அவ்வளவுதான். வாழை சேர்ந்த புச்சிச்சு சாப்பிட்டு வர அப்பால போ சாத்தானே போக வேண்டியதுதான். பூச்சின்னா அவனை யாரு பாத்துட்டு? ஆனா சத்தியமா பரமசிவன் உன்னை கூட்டின்னு வரோம் இதே கோஸ்ட் வீடியோக்கு. வீடியோ கட் பண்ணோம். ஓகே, போயிட்டு வரோம். விடை பெறுகிறோம். நாங்கள் விடை பெறுகிறோம். இதோட உங்கள் சில் வித் லோக்கி கேங். பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும்.